Hi Jazz family, இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல பூரி and சன்னா மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம Subscribe பண்ணிருங்க. சன்னா மசாலா பூரி, ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வெள்ளை கொண்டக்கடலை தான் எடுத்துர்க்கேன். நைட்டே ஊற வச்சிட்டேன். 2 உருளைக்கிழங்கு தோல் எடுத்து எடுத்துர்க்கேன். உருளைக்கிழங்கு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டா கலந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. கடலை அவியட்டும். நம்ம அதுக்குள்ள கிரேவிக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்துறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 வெங்காயம், தக்காளி, மிளகாய் அரைக்கிறதுக்கு, வேற மல்லித்தூள், வத்தல் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள். தக்காளி ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி கடுகு 1 டேபிள்ஸ்பூன் போட்டு அது பொரிஞ்சது கொஞ்சமா வெங்காயம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை பொரிஞ்சதும் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுங்க. பெரிய வெங்காயம் தான் 4 வெங்காயம் எடுத்துர்க்கறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். குக்கர்ல விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா அடி பிடிக்காம கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினாதான் கிரேவி நல்லா இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க அடி பிடிக்காம. தேவையான மசாலா போட்டுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சள் தூள். மசாலாவோட பச்சை வாசனை போற மாதிரி கொஞ்சம் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சிம்மிலே வச்சு நல்லா கிளறி விடுங்க. அது ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கட்டு. நம்ம கடலை ஓபன் பண்ணி பார்க்கலாம். கடலை நல்லா வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு மட்டும் தனியா எடுத்து மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க வீட்ல உருளைக்கிழங்கு நல்லா சாப்பிடுவாங்க. அதனால நாங்க போட்டுருக்கோம். உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க, இல்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க மசாலா நல்லா வெந்துருச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு அது கூட சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா ஒரு கிளறிடுங்க. நல்லா கிளறிட்டு கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலை அவிச்சு தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. அது கூட சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். எனக்கு இவ்ளோ தண்ணி போதும். உங்களுக்கு வேணாம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பார்க்கிறதுக்கே நல்லா இருக்கலாம். கலர்ஃபுல்லா. கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அவிக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். இத அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிருங்க. பூரிக்கு மாவு பிணைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவை அப்படி குட்டி குட்டி உருண்டையா உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்க கிரேவி நல்லா வெந்துருச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிண்டு விட்டுட்டு உப்பு மட்டும் லைட்டா பார்த்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கா உப்பு உரைப்பு. சரியா இருந்ததும் நம்ம சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இத நான் ஃபர்ஸ்ட் காட்டல. ஆனா சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும் ஃப்ளேவர். சரி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்கிறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. நல்லா மணம் வர வருது. சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நம்ம பூரிக்கு தேய்ச்சிக்கலாம். நாங்க மாவு வச்சு தான் தேய்ப்போம். சில பேர் எண்ணெய் ஊத்தி தேய்ப்பாங்க. நீங்க எப்படி தேய்ப்பீங்களோ அப்படி பண்ணிக்கோங்க. பூரிக்கு ஃபர்ஸ்ட் அப்படியே தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதை போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பூரியை லைனா போட்டு எடுத்துருங்க. நல்லா புஃபி வருதுல. தேய்ச்சி வச்சிருக்க பூரியில லைனா போட்டு எடுத்துருங்க. பாருங்க சூடா சன்னா மசாலா, நறுக்கிய வெங்காயம், பூரி. எலுமிச்சை பழம் இருந்துச்சுன்னா எலுமிச்சை சாறு சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப சுவையா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. Thank you.